Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் ஹைடெக் என்ஜினியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். எங்களுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சரிங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? நாங்கள் திருவிக நகரில் ஒரு பில்டிங்கில் சீலிங்கில் டேமேஜ் ஆனதை பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றின வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்ன நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 850 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு சார். மொத்தம் டோட்டலாக உள்ளுக்குள்ளே பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சீலிங்கில் நிறைய இடத்துல டேமேஜ். கிட்டத்தட்ட எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா, சார் 3-4 வருஷத்துக்கு மேலே எப்படியே இருக்குது. ஸ்டார்டிங்கில் லீக்கு இல்லை, இப்போ லீக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த லீக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம் வேறு எங்கெங்கெல்லாம் லீக் இருக்குன்னாங்க. அந்த ஒரு பெட்ரூமு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரூம்னு சொன்னாங்க. ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், அது 120 ஸ்கொயர் ஃபீட் கிட்டே இருக்குது. இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம், அது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு. அதே மாதிரி ஹாலில் ஒரு இடத்துல லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதில் எல்லாத்தையும் நம்ம கீழே இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே, அதாவது 2 பெட்ரூம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த 2 பெட்ரூம்லேயும் சீலிங்கில் இப்படி பீல் ஆஃப் ஆகிற மாதிரி டேமேஜ் ஆன சுச்சுவேஷனில் தெரியுது நல்லா. அதாவது சுற்றி வச்சு தட்டி பார்த்தோன்னு வச்சிங்கன்னா அந்த காங்கிரீட் அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. அது 2 பெட்ரூமு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு பெட்ரூம் ரொம்ப மோசமாக இருக்குது, இன்னொரு பெட்ரூம் சுமாராக இருக்குது. அப்புறம் மறுநாள் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்பெக்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் டே ஒரு ஸ்டோன் கட்டரை கூட்டுன்னு போயிட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூமில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்தா தட்டி பார்க்குறோம், அப்படியே பீஸாக தனித்தனியாக கீழே விழுது. பார்த்திங்கன்னா நியர்லி அங்கே ஆக்சுவலாக 10 mm 8 mm போட்டிருப்பாங்க ரூஃபில். அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 6-4 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அந்த ரூமில், அதாவது மாஸ்டர் பெட்ரூமில். உடச்சி பார்த்ததில்ல, ஃபுல்லாகவே கரோஷனுங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடே இல்லை. எப்படி தான் அவங்க அந்த பில்டிங்லாம் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் பணம் கட்டி அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க யாருமே செலவு செய்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு செய்யாமல் போகிறதால தான் இவங்கக்கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. சரி, பக்காவை மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. எப்படி வராது? மேலே லீக் ஆகிற தண்ணி என்ன ஆகும்னா, சீலிங்கில் உள்ள ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ராடை கொரோட் பண்ணிவிடுங்க. கொரோட் ஆகிடுச்சின்னா அது 10 mm ராடாக இருந்ததுன்னா என்ன ஆகும், பல்ஜ் ஆகிட்டு, அதாவது துரு அதிகமாகிடும். துரு ஆனோன்னா ஒரு ரவுண்டு ஃபார்மேஷன் ஆகிடும். அதனால் ரவுண்டாகி பல்ஜ் ஆகிட்டு அந்த சீலிங்கில் இருக்கிற காங்கிரீட்டை தள்ளி விட்டு பார்த்திங்கன்னா அது டேமேஜ் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போக விடவே கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து தட்டும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு போல் போலா ஃபுல்லாகவே விழுந்துடுச்சு நிறையா இடத்துல சீலிங்லேருந்து. அதனால் அவங்கக்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம்னா, சார் இந்த சீலிங்கில் நம்ம கெமிக்கல் அடிச்சுட்டு டைரெக்டாக பிளாஸ்டிங் பண்ண முடியாது. இது மேலே போயிட்டு நம்ம ரூஃபில் இருக்க வெதரிங் கோர்ஸை உடச்சி எடுத்துகிட்டு இருக்கிற சீலிங்கை என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கும் கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கஷ்டப்பட்டாங்க, என்னடா அது இவ்வளோ தூரம் நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்கு ஒரு அறிவுரை என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் டைமு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் ப்ரிகாஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம மேலே டிஸ்மேண்ட்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா வெதரிங் கோர்ஸு டைல் உடைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. ஆனால் 850 ஸ்கொயர் ஃபீட்டு 2 நாளில் உடச்சி எடுத்துட்டோம். அதாவது வெதரிங் கோர்ஸும் எடுத்துட்டோம், டைலும் உடச்சி எடுத்துட்டோம். வெதரிங் கோர்ஸு அப்போ அவ்வளோ மோசமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, அவ்வளோ லூஸாக இருக்குது. அப்போ அவ்வளோ அந்த அளவுக்கு மோசமாக போட்டிருக்காங்களா இல்லை தண்ணி இறங்கியிருக்கான்றது சரியாக தெரியல. பார்த்தா லூஸாக வருது, பவுட்ரு மாதிரி இருக்குது அந்த வெதரிங் கோர்ஸ். அப்போ எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்? அப்போ தண்ணி உள்ளே இறங்கி தாராளமாக அந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி எங்கேயாவது ரூட் காஸ் எங்கேயாவது பார்த்திங்கன்னா அந்த ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை லீக்கை அட்டன் பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் அங்கே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவுட்டர் பிரிக் வாலில் பார்த்திங்கன்னா கிராக் இருந்தது. அந்த கிராக்கு அவங்க சரியாக கவனிக்காம விட்டுட்டாங்க, அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த கிராக் வழியாக பார்த்திங்கன்னா அது இறங்கி ஸ்லாபுக்குள்ளே தண்ணி என்ட்ரி ஆகிருக்கு, அது ஒரு என்ட்ரி. ரெண்டாவது வாட்டர் டேங்க்கு சின்டெக் டேங்க்கு மேலே வச்சுருக்காங்க. அந்த சின்டெக் டேங்க்கில் வாட்டர் பைப் லைன் பார்த்திங்கன்னா ஸ்லாபுக்குள்ளே போட்டு காங்கிரீட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அது
மேலே வந்து வெதரிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அது வழியாக தண்ணி இறங்கி உள்ள ஸ்லாபுக்குள்ளே தரத்துக்கு நிறைய சான்ஸு. இந்த 2 தப்பு அவங்க மாடியில் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட அதெல்லாம் சொல்லி ஃபுல்லாகவே மேலே இருக்க வெதரிங் டைல்ஸு வெதரிங் கோர்ஸு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் கிராக் இருக்குது. பார்த்தா அதாவது அந்த 2 பெட்ரூமு சின்னதாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது, ஸ்டோர் மாதிரி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் லென்த்துக்கு நம்ம உடைக்கிற மாதிரி ஃபுல் ஸ்லாபே அந்த இடத்துல உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த ஸ்லாபை உடைச்சாதாங்க வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைனா ரிப்பேர் பண்ணாலும் திருப்பி வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடைக்க ஆரம்பித்தோம். சின்ன ஒரு ரூமை உடைத்தோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்தோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு வரும்போது 120 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு உடச்சி முடிச்சிட்டோம். அதை 100 ஸ்கொயர் ஃபீட்டு உடச்சி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அதாவது ரோடு சைடு லாஃப்ட், அதாவது 120 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து ஸ்லாபு கனெக்ட் ஆகி வெளியே லாஃப்ட்டு தொங்குது. அந்த லாஃப்ட்டு போட்டிருக்காங்க. அந்த லாஃப்ட்டு இடம் அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகி நல்லா தெரியுது, லைட்டாக கிராக் ஆகினே இருக்குது. நான் சடனாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இந்த லாஃப்ட்டு விழுந்துடும், நாளைக்குள்ளே விழுந்துருங்க, ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி அந்த கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோம். இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது, இது இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்லாப்டையும் உடச்சி எடுத்தால் தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இல்லைனா என்ன ஆகும்னா திருப்பி இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகிடும், சரியாக பாண்டிங் கிடைக்காது. அதனால் இம்மிடியட்டாக போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சென்ட்ரிங் கடைக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட போய் ப்ரோப்ஸ் வாங்கணும். ஜாக்கி, ஜாக்கின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாக்கி வாங்கிட்டு அந்த லாஃப்ட்டுக்கு சீலிங்கும் அதாவது லாஃப்ட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல கீழே இருந்து சப்போர்ட் கொடுத்தோம். சப்போர்ட் கொடுத்த உடனே ஃபர்தராக வந்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணோம், உட்டன் போல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரோடு பக்கமாக ரோடு சைடாக ஸ்கஃபோல்டிங் போட்டு அதுக்கு மேலே பலகையெல்லாம் வச்சு பக்காவாக கட்டி பேரிகேட் பண்ணி உடைச்சா டெப்ரிஸ் யாருமே விழாத மாதிரி அந்தளவுக்கு பக்காவாக பண்ணிவிட்டு அந்த லாஃப்ட்டை உடச்சி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த லாஃப்ட்டில் ஆக்சுவலாக ஸ்லாபுக்கும் தொங்குற லாஃப்ட்டுக்கும் இடையில் ஒரு பீம் இருக்கணும், அதாவது பேரப்பட்டு வாலில் பீம் இருக்கணும். அந்த பீம்லேருந்து தான் லாஃப்ட்டு வரணும். அந்த பீமில் டை ஆகி இந்த லாஃப்ட் இறங்கியிருக்கணும். ஆனால் அது மாதிரி ஆகலை. என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லாப் ராட்லேயும் கொண்டு வந்து இந்த லேஃப்ட் ராடையும் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன ஆயிடுச்சு, ஸ்லாப் ராடு துருப்பிடிச்சு டேமேஜ் ஆன உடனே நம்ம உடைக்கும்போது நமக்கு தெரியாது அந்த இடத்துல அவங்க பீம் போட்டிருக்காங்களா என்னன்றது கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் நம்மகிட்ட உடைக்கும்போது அது அல்டிமேட்டாக அந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து கிராக் ஆக ஆரம்பித்தவொன்னு தான் தெரியுது. அப்போ அங்கே அந்த பீம் அவங்க போடாமல் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், அந்த லேஃப்ட்டையும் மேலே இருக்க சின்ன போர்ஷன் உள்ள காங்கிரீட்டையும் உடச்சி எடுத்தோடனே அந்த இடம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஃப்ரீயான பிறகு பக்காவாக பழையபடி ஷட்டரிங் அடிச்சுட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடெல்லாம் போட்டு பக்காவாக காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டோங்க. காங்கிரீட் போட்டு முடிச்சு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டோம், பழைய காங்கிரீட்டும் புது காங்கிரீட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல குரூ கட்டிங் பண்ணோம். ஒரு 1 இன்ச் டெப்த்துக்கு குரூ கட்டிங் பண்ணிட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த பழைய காங்கிரீட்டும் புது காங்கிரீட்டும் வந்து என்றைக்குமே வந்து செட் ஆகாது. அப்போ அது செட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் கிராக் ஃபார்ம் ஆகும். கிராக் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்னிவனாக கிராக் ஃபார்ம் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம குரூ கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அன்னிவன் வராது, அந்த கிராக் வந்து அதுக்குள்ளேயே அடங்கிடும். அதாவது அதற்கு அடிக்கடி அடங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அண்டுலேஷன் மாதிரி இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விசிபிலிட்டி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த கிராக்கை பார்க்குறதுக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சீலண்ட் போட்டுட்டோம். அதாவது பாலியூரத்தின் சீலண்ட்டு ஃபோஸ்ராக்கில் வருதுங்க, ஃபோஸ்ராக்கில் வருது, போஸ்டிக்லேயும் வருது. அந்த பாலியூரத்தின் சீலண்ட் போட்டு அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே செங்கல் ஜல்லி போட்டு செங்கல், பனவெல்லம், கடுக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜல்லி போட்டு கிட்டத்தட்ட 4.5 இன்ச்சுலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் போட்டு பக்காவாக ஸ்லோப்பு 2 இடத்துல ட்ரெயின் பாயிண்ட்டை கொடுத்து பக்காவாக ஸ்லோப்பு கொடுத்து அதுக்கு மேலே வெதரிங் டைல்ஸ் போட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு கீழே போயிட்டு சீலிங்கில் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்குதோ அதெல்லாம் தட்டி பார்த்துட்டு அந்த கீழே வந்து அதுக்கான கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது சீலிங் ரிப்பேர் பண்ணுறதுக்கான கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வேறு ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சப்மிட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி நம்ம கீழே சீலிங்லேயும் அந்த மாதிரி டேமேஜ் ஆன இடத்தெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு பக்காவாக கெமிக்கல் அப்ளை பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடுக்கு பக்காவாக கெமிக்கல்லாம் அப்ளை பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து பில்டிங்கை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி சுச்சுவேஷன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லாப்லேயும் நம்ம வந்து சீலண்ட்டு கொடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா
டைல்ஸ் ஒட்டின பிறகு டைல்ஸ் ஒட்டிட்டு அதே மாதிரி எல் ஷேப்பில் ஒரு ஜாயிண்ட்டு டைல்லையும் கொடுத்துட்டோம். டைல்லையும் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சம்மர் வின்டர் சீசன் வரும்போது பில்டிங் வந்து சுருங்கும், விரியும் தன்மை உடையது. அப்போ அந்த என்ன ஆகணும்னா, அந்த இடத்துல நம்ம டைலெல்லாம் பக்கம் ஒட்டி விட்டோம்னா டைல் வந்து கிராக் ஆகிடும். அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஜாயிண்ட்டை வந்து சீலண்ட் போட்டு விட்டுட்டோம். அதாவது பாலியூரத்தின் சீலண்ட்டு. இது வந்து உங்களுக்கு போஸ்டிக்லேயும் வருது, ஃபோர்ஸ்ராக்லேயும் வருது. அப்போ அந்த கிராக் டெவலப்மெண்ட் ஆனால் கூட சுருங்கு விரியும் தன்மையை வந்து இந்த சீலண்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அந்த இடத்த வந்து கிராக் ஆகாது. விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கோட்டிங் மாதிரி கொடுத்து விட்டுட்டோம். அது மாதிரி எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த ரிடாக்சைட் கோட்டிங் அது மேலே கூட்டி விட்டுட்டோட அது ஒரு லேயர் ஆட்டம் மேலே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, இது வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களும் வந்து ஃபர்தராக ஏதாவது ஒர்க் இருந்தாலும் கூப்பிட்றேன் சார் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒர்க்கு வந்து எப்போவுமே ஒரு குவாலிட்டியாக தான் கொடுப்போம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க்கு. ஏதோ தானோன்னு சொல்லிட்டாமல், அதாவது கஸ்டமருக்கு எப்படி பண்ணணும், கஸ்டமருக்கு நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து கூப்பிடணும், நல்ல விதமாக கூப்பிட்டு அடுத்த வேலை கொடுக்கணுன்றதுக்காக குவாலிட்டியோட, அதாவது டைம் எடுத்துப்போம். வாட்டர் லீக் அது எல்லாத்தையும் பக்காவாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுறோம். எதுவுமே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணுறது கிடையாது. வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம எங்கெங்கெல்லாம் ஓடு போட்ட இடமும் சரி, வெதரிங் கோர்ஸ் போட்ட இடம் சரி, எல்லா இடத்துக்குமே தேவையான கெமிக்கல்ஸ் என்னவோ வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த பில்டிங்லேயும் அந்த மாதிரி தான் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க மூலிமா ஒரு 2 பில்டிங் வந்திருக்கு. அவங்களுடைய, அதாவது நம்ம நல்லா பண்ணி கொடுத்ததால அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ்.